நியூஸ் நேயர்களே வணக்கம். நான் உங்கள் தடயம்பாபு. அதிமுகவில் பிரிந்தவர்கள் டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா இவங்கெல்லாம் ஒன்னான அடுத்த ஆட்சி அதிமுக அமையும், நம்ம நல்லா இருக்கலாம் என்று நினைப்போடு இருக்கக்கூடிய சில முன்னாள் அமைச்சர்களுக்கு இன்றைக்கு நடந்த அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் அவர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது. அந்த ஏமாற்றம் என்பது தமிழக வெற்றி கழகத்திலே இன்றைக்கு இணைந்திருக்கக்கூடிய திரு செங்கோட்டையினுடைய அரசியல் கணக்கை சரி செய்கிற விதமாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. அதிமுகவிலிருந்து சில முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் தமிழக வெற்றி கழகத்திலே சேருவார்கள் என்று எடப்பாடியினுடைய கணக்கு விரைவிலே நிறைவேறும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அதிமுக ஆட்சி அமைய வேண்டும் என்று சொன்னால் ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி வேண்டும். பலம் வாய்ந்த கூட்டணி வருவதற்கு முன்னால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் ஒன்றாக இணைந்தால்தான் அது சாத்தியமாகும். தென் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஓபிஎஸ்ஐ புறந்தள்ளிவிட்டு அதிமுக தேர்தலை சந்தித்தால் அது ஒரு பெரிய சரிவை உண்டாக்கும். அதே போல நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனையும் நகர்த்திவிட்டு அரசியல் காயை திரு எடப்பாடி பழனிசாமி நகர்த்தினால் அது சரியாக இருக்காது. அவர்களுடைய அரசியல் கணக்கு பெரிய ஒரு பிழையிலே தான் அது போய் முடியும். அதே போல இன்றைக்கு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய திருமதி சசிகலா அம்மையார் அவர்களும் இன்றைக்கு அதிமுக ஒன்றாக இணைய வேண்டும், தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டும், அம்மாவினுடைய லட்சியத்தையும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய லட்சியத்தையும் நிறைவேற்றுவதற்காக மீண்டும் தமிழ்நாட்டிலே அதிமுக ஆட்சி அமைய வேண்டும் என்று சொன்னால் அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று அவர்களும் பரப்புன அகரகார சிறையில் விடுதலையான நாள் முதலாக இன்று வரைக்கும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் ஒன்றாக இணைய வேண்டும், ஒன்றாக தேர்தல் களத்தில் நின்று திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிற டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா போன்றவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புறந்தள்ளி இருப்பதும் ஒதுக்கி வைத்திருப்பதும் அது அதிமுகவினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு பெரிய பின்னடைவை உண்டாக்கும். அது மட்டுமல்ல, இந்த தேர்தல் 2026 தேர்தல் களத்தில் மிகப்பெரிய சரிவையும் அதிமுக சந்தித்தே தீர வேண்டும். எனவே பெரிய கூட்டணி அமைத்தாலும் பரவாயில்லை, ஆனால் பிரிந்தவர்கள் ஒன்றாக இணைந்தால்தான் அதிமுக ஒரு பலமாய்ந்த இயக்கமாக திமுகவை எதிர்த்து களமாட முடியும் என்று இதில் நாங்கள் சொல்லவில்லை. அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், போஸ்டர் ஒட்டியவர்கள், கொடி கட்டியவர்கள் விரும்புகிறார்கள். இரட்டையை தான் நீங்கள் சின்னம் என்று தெளிவாக சொல்லுகிறார்கள். ஆனால் பிரிந்தவர்கள் ஒன்றாக இணைந்தால்தான் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும், அதற்கான வாய்ப்பும் சூழலும் உண்டாகும். அப்பொழுதுதான் பலமாய்ந்த திமுக வேட்பாளரை எதிர்த்து களமாட முடியும் என்று அதிமுக தொண்டர்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறுமா?